வணக்கம் நண்பர்களே! இன்று நம்ம அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசப் போறோம். அதுதான் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ். இன்றைக்கு யாரிடம் ஃபோன் இருக்கிறதோ, அவங்க எல்லாரும் தினமும் ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. 5 நிமிஷம் தான் பார்க்கணும் என்று ஆரம்பிக்கிறோம். ஆனா, தெரியாம 2 மணி நேரம் கூட போய்விடுகிறது. சில நேரம் விடிய விடிய நேரம் போவது தெரியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் எத்தனை ஷார்ட் வீடியோக்கள் பார்க்கிறீர்கள்? 10, 20 இல்லையா 100க்கும் மேலா? முதல்ல ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக ஓப்பன் பண்ணினோம். ஆனால் இப்பொழுது அது நம்முடைய நாள்தோறும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது அப்படியென்றால், இந்த சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான தீமைகளை ஏற்படுத்துகிறது? அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதைப் பற்றி விரிவாக இன்று பார்ப்போம். முதலில் இந்த ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது, உங்க மூளையில் டோபாமைன் என்ற ரசாயனம் வெளிப்படும். அதனால் உங்களுக்கு சிறிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் இன்னும் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். இதுவே அந்த ஆப்ஸின் டிசைன். அவர்கள் உங்களுடைய கவனத்தை பிடித்து வைத்துக் கொள்ளவே இப்படிச் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் நிறுத்திக் கொள்ள முடியாமல் போகிறது. அடுத்து பார்க்கலாம் நேர விரயம். ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பது சின்ன விஷயம்தான். ஆனா நிறுத்த முடியாததால உங்கள் வேலை, படிப்பு எல்லாமே பாதிக்கப்படும். உதாரணத்திற்கு, ஒரு மாணவன் இரவு 9 மணிக்கு 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கிறேன்டா என்று நினைக்கிறான். ஆனா தெரியாம 11 மணி ஆகிவிடுகிறது. அவன் படிக்கவே முடியாமல் போகிறது. இதுதான் ரீல்ஸின் சக்தி. கன்சென்ட்ரேஷன் குறைகிறது. எதிலும் டீப்பா கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. இரவு நேரம் தூங்காமல் ஸ்க்ரோல் செய்வதால் ஸ்லீப் சைக்கிள் கெட்டுப் போகிறது. அதோடு விலை மதிப்புள்ள நேரம் வீணாகிறது என்று நமக்கே தெரிந்தாலும் விட்டுவிட முடியாத நிலை. மூன்றாவது தீமை கவனம் சிதறல். ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதிகமாக பார்க்கும்போது நீண்ட நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏனென்றால் பிரெயின் எப்போதும் ஃபாஸ்ட் சேஞ்சுக்கு பழகிடும். ஒரு 10 பக்க கட்டுரையை படிக்கும்போது கூட சலிப்பு வரும். இதனால் ஸ்டடீஸ் மற்றும் வேலை குவாலிட்டி குறையும். நான்காவது உளவியல் பாதிப்பு. ரீல்ஸ் அடிஷன் உங்களுக்கு டோபமைன் டெபென்சி உருவாக்கும். அதாவது சின்ன விஷயத்திலேயே சலிப்பு வந்துவிடும். மேலும் ரீல்ஸில் மோஸ்ட்லி கிளாமர், லக்ஸரி லைஃப் ஸ்டைல் தான் காண்பிக்கப்படும். அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். அவர்களிடம் எல்லாம் இருக்கிறது, நமக்கில்லை என்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இதுதான் டெப்ரெஷன், அனாக்சிட்டி, லோனிலிஸ் ஆகியவற்றை உண்டாக்கும் 5வது பிரச்சனை. உடல்நலம். படுக்கைக்கு போகும் நேரத்தில் ஃபோன் எடுத்துக்கொண்டால் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அப்புறம் தூக்கம் தள்ளி போகும். அடுத்த நாள் டயர்ட்னஸ். மேலும் அதிக நேரம் ஃபோன் பார்த்தால் கண்வலி, தலைவலி, கழுத்து வலி, முதுகுவலி போன்றவை வரும். இதை நீண்ட நாட்கள் தொடர்ந்து செய்தால் ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகளும் வரும். 6வது தாக்கம் உறவுகளில் குறைவு. குடும்பத்தோடு இருந்தாலும் நண்பர்களோடு இருந்தாலும் ஃபோன் ஸ்கிரீனுக்கு முன்னால் தான் நேரம் செலவழிக்கிறோம். இதனால் ஒருவருடன் ஒருவர் பேசும் நேரம் குறைந்து விடுகிறது. உணவு மேசையில் கூட எல்லாரும் ஃபோன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவே ஸ்லோலி ரிலேஷன்ஷிப்ஸுக்கு பாதிப்பு உண்டாக்கும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படியானால் என்ன செய்யலாம்? ஸ்கிரீன் டைம் லிமிட் வையுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்னால் ஃபோனை விட்டு வையுங்கள். ரீல்ஸ்க்கு பதிலாக நல்ல கண்டென்ட் பாருங்கள். புக்ஸ், பாட்காஸ்ட்ஸ், எஜுகேஷனல் வீடியோஸ். ஒரு நாள் டிஜிட்டல் டாக்ஸ் டே ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் யூஸ் செய்யாத நாள். புதிய ஹாபீஸ் டெவலப் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ், கார்டனிங், ஆர்ட், மியூசிக். இப்படி ஸ்லோலி பிராக்டிஸ் பண்ணினால் ரீல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். ரீல்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. சுருக்கமாக சொல்லப்போனால், ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் நமக்கு சின்ன என்டர்டெயின்மெண்ட் தரலாம். ஆனா அதுல அடிமையாகாமலே இருக்க வேண்டும். நம்ம கண்ட்ரோல்ல பார்த்தால் அது ஹார்ம்லெஸ். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுவிட்டால் அது நம்ம வாழ்க்கையை ஸ்லோலி பாதித்து விடும். ஷார்ட் வீடியோஸ் பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பார்த்தால் பரவாயில்லை. ஆனால் அதற்கு அடிமையாகிவிட்டால் நம்ம வாழ்க்கையை நாமே கட்டுப்படுத்த முடியாது. ஷார்ட் வீடியோஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தினமும் எத்தனை நேரம் ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் பார்க்கிறீர்கள்? அதை குறைக்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காமல் புது ஒலிகள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.